ஆனா நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், என் உணர்வை பேசுறேன். அண்ணன் தமிழ் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லிம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன், வேதனை சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா? மேற்கொண்டு நான் அனுமதிக்க முடியாது. இல்ல உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். இல்ல இருங்க. முஸ்தபா அவர் வேதனைப்படுறதை பார்க்கும்பொழுது, அவர் இப்படி கத்தி கதறி அழறார் இல்லையா, முதலை கண்ணீர் வடிக்கிறார் இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலேயே எனக்கு கஷ்டமாலாம் இல்லை, ஐயோ பாவம் அழறாரே அப்படிலாம் தோணவே இல்லை. உங்களை மாதிரியான நபர்கள் எந்த ரூபத்தில் விக்டிம் கார்டை தூக்கிட்டு வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்களை உங்களால் கவர முடியாது, இங்கே இருக்கக்கூடிய மக்களை உங்களால் ஏமாற்ற முடியாது. முஸ்லீம் சமூக மக்கள் இங்கே கஷ்டப்படுறாங்கன்னு இவர் சொல்கிறார் இல்லையா, ஏன் கஷ்டப்படுறாங்க அதை சொல்லுங்க. 1999 இஸ்லாமிய மக்கள் எங்களெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்குறாரு. ஏன், நீங்கள் என்ன செஞ்சீங்க அதையும் சொல்லுங்க. அதே மாதிரி சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்கெல்லாம் பேசுவாங்க. அவங்கள சிறைக்கு ஏன் போனாங்க, என்ன குற்றம் செய்து அவங்க சிறைக்கு போனாங்க அதையும் சொல்லுங்க. காரணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மக்கள் இடத்துல முன்னெடுத்து வைங்க, மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் சரியா, இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையில் இருக்கிறது சரியா, நீங்கள் பேசுறதெல்லாம் சரியா தவறான்றதை மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். அல்லுமா என்ற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு உச்சபட்ச மத வெறியில, இஸ்லாமிய மத வெறியில கோவையில் இருக்கக்கூடிய பொதுமக்களை கொடூரமாக கொண்டு இருக்கானுங்க. பல இடங்கள்ல குண்டு வச்சிருக்கானுங்க, ஹாஸ்பிட்டல்ல குண்டு வச்சிருக்கானுங்க. இவரு அதை பத்திலாம் பேசாம முதலை கண்ணீர் வடிக்கிறாரு, சிம்பத்தியை கிரியேட் பண்றாரு. நாங்க கஷ்டப்பட்டோம், நாங்க அவமானப்பட்டோம், நாங்க துக்கப்பட்டோம், நாங்க துயரப்பட்டோம். ஏன் பட்டீங்க, ஏன் துக்கப்படுறீங்க, ஏன் துயரப்படுறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அதை சொல்லுங்க. திமுக சட்டமன்றத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதம், முஸ்லிம் தீவிரவாதி அப்படின்ற மாதிரிலாம் பதிவு பண்ணிட்டாங்களாமா. ஆக்சுவலா இவரு திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படி இதை மாதிரி பண்ணியிருக்காரு. இஸ்லாமிய மக்களை தாவேகாவுக்கு ஆதரவாக கொண்டு வருவதற்காக இப்படிப்பட்ட ஒரு டிராமாவை இவர் சட்டமன்றத்தில் போட்டிருக்காரு. இவர் எவ்வளவு அழகா கோவை குண்டுவெடிப்பு நிகழ்வை கடந்து போறாரு பாருங்க. ஏதோ திமுக இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொன்னதுனால தான் தமிழகத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்ச மாதிரியும், கோவையில் காவல்துறையினர் வேணும்னே இஸ்லாமியர்கள் மீது வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க மீது தாக்குதல் நடத்தின மாதிரியும் இவர் பேசுறாரு. அழகா இந்த ஒரு விஷயத்தை மடைமாற்றம் செய்யறாரு. கோவை குண்டு வெடிப்பு இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட மேட்டர்ஸ் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்டது. நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. கோவை குண்டு வெடிப்பு நடந்தது இல்லையா, அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க. வெள்ளை அறிக்கை மீதான ஒரு விவாதம் தமிழக சட்டமன்றத்தில் நடந்தது. அதுல இந்த திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான வாதம் பிரதிவாதம்லாம் முன்னெடுத்து வச்சாங்க தெரியுமான்றேன். சத்தியமா சொல்றான், பல பேருக்கு அந்த காலகட்டங்களில் இந்த திமுகவும் அதிமுகவும் என்ன மாதிரியான அரசியல் பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை பத்திலாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சட்டப்பேரவையில் முதலை கண்ணீர் வடிக்கிறாரே இவரு, தாவேகா காரரு, தாவேகா கட்சியில கூட்டணி வச்சிருக்கிறவர். இவர் பேரு முஸ்தபா. தாவேகால நின்று அவரு ஜெயிச்சிருக்காரு, எம்எல்ஏ ஆயிருக்காரு. மதுரை சென்ட்ரலில் தான் இவர் வின் பண்ணியிருக்காரு. இவருக்குன்னு ஒரு தனி கட்சியும் இருக்கு. அந்த கட்சி பேரு தமிழ்நாடு முஸ்லீம் லீக். தமிழ்நாடு முஸ்லீம் லீக் இவர் தனியாக ஒரு கட்சியும் வச்சிருக்காரு. இவருக்கு பெருசாக யாரும் சீட்டு தரல அப்படின்றதுனால தாவேகால போய் சேர்ந்து கடைசி நேரத்தில் தாவேகால சேர்ந்து எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காரு. கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும்பொழுது தான் அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கோவையில் குண்டு வச்சானுங்க. அந்த நிகழ்வுலாம் நடந்ததுக்கு அப்புறமா கருணாநிதி அவர்களை சந்திப்பதற்காக சில முஸ்லீம் தலைவர்கள் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் கருணாநிதி அவர்கள் ஏண்டா துலுக்க பசங்களாம் சொல்லி அந்த இஸ்லாமியர்களை திட்டிருக்காரு. ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூட, அறிக்கைகள் கூட கொஞ்சம் ஒண்ணுமே இல்லையே. அத போய் பார்க்க போற முஸ்லிம்ஸ் பார்க்க போறாங்க, முக்கியமான ஆட்கள், திமுகவிலையும் முக்கியமான ஆட்கள், அந்த ஆட்கள் போய் பார்க்க போறாங்க. அந்த கொடுக்கக்கூடிய மனுவை வாங்கி ஏண்டா துலுக்க பசங்களா இதை சொல்லணும்னு சொல்லி மறுக்க சொல்லுங்க. போனவர்கள் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூர்ல. அதாவது காவல்துறை இல்ல, கலைஞர் கருணாநிதி சொன்னார். ஓ, அவருக்கு அவ்வளவு கோபம் இருந்ததா? ஆமா, நாம் அந்த கலவரத்தை ஏற்படுத்தி விட்டோம் மாத்திரம் இல்ல,
அது கலவரம் பின்னாடி வந்து பிப்ரவரி 14 நடந்துருச்சு. பிப்ரவரி 14 யார் காப்பாற்றப்படுகிறார்? அத்வானி வந்து காப்பாற்றப்பட்டு விட்டார். நல்ல வேளை, அத்வானியை குறிவைத்து தாக்குதல் தான் அது. இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்க நிறைய முறை பார்த்துருப்பீங்க. என் சேனல்லே நான் 4-5 முறை போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் அந்த துலுக்கா பசங்களான கருணாநிதி சொன்னார் இல்லையா, அந்த போர்ஷன் முக்கியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவரு அதுக்கப்புறமா தான் சொல்லுவாரு. அதை மட்டும் பாருங்க. அது போற இடங்கள்ல குண்டு வெடிக்கிறது. இதுல வந்து எல்லாம் அதுல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, குண்டு வச்சு முஸ்லிம்கள் எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க அப்படிம்பாங்க. 51 பேர் 59 பேர் கொல்லப்பட்டதுல 44 பேர் முஸ்லிம்கள். அதுல எதுவுமே தெரியாதுங்க. கோவையில நடந்த குண்டு வெடிப்புல 51 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 44 இஸ்லாமியர்கள் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாரு. சார், எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அல்லுமா என்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வைத்த அந்த குண்டுல செத்தவங்க எல்லாருமே இஸ்லாம் மதத்தை சேராதவர்கள் தான். லிஸ்ட் எடுத்து போடவா? பெயர் முகவரியோட போடவா? யார் யாரு எங்கெங்க இறந்துருக்காங்க, எப்படி இறந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு, அறிக்கை இருக்கு. அதெல்லாம் எடுத்து போடவா? அந்த கோவை தொடர் குண்டு வெடிப்புல ஒரே ஒரு இஸ்லாமியர் மட்டும்தான் இறந்து போயிருக்காரு. அவரும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேச்சு கேட்காம வெளியே போனதுனால இறந்து போயிருக்காரு. சார், எங்களுக்குலாம் என்ன வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதுவும் பதிவு பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? எப்படி சார் உங்களால் இப்படிலாம் பேச முடியுது? அந்த குண்டு வெடிப்புல செத்து போனா 59 பேர்லாம் 44 பேர் இஸ்லாமியர்கள்னு கூச்சமே இல்லாம எப்படி சார் உங்களால் இப்படி பேச முடியுது? கோவை ஒன்றும் கொலம்பியால இல்ல. கோவை மக்கள் ஒன்றும் காங்கோ பாஷை ஒன்றும் பேசுறது கிடையாது. தமிழ் தான், தமிழகம் தான். எங்க நீங்க இப்ப பேசின பேச்செல்லாம் கோயம்புத்தூர்ல போய் பேசுங்களாம் பார்க்கலாம். பேசுங்களேன். 44 பேர் இஸ்லாமியர்கள் அந்த குண்டு வெடிப்புல செத்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்களே, அது மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு சொல்றீங்களே, எங்க அந்த 44 பேருடைய லிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யார் யாரு எங்கெங்க இறந்து போனாங்க? ஏன்னா தொடர் குண்டு வெடிப்பு கோயம்புத்தூர்ல பல இடங்களில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த 44 பேர்ல எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல எப்படி இறந்து போனாங்க, அவங்க பெயர் என்ன, அவங்களுடைய முகவரி என்ன, எடுத்து போடுங்க. நீங்க சொல்றத நாங்க நம்புறோம். இப்போ நாம முஸ்தபா பக்கம் வரலாம். முஸ்தபா அவர்கள் என்ன சொல்றாரு? திமுகவால தான் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற ஒரு இந்த பட்ட பெயர் வந்தது. அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமா இஸ்லாமியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? பொருளாதார ரீதியில இஸ்லாமியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? நாங்க இன்னும் அந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வரவே இல்லைன்னு சார் முதலை கண்ணீர் வடிக்கிறாரு. தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கருணாநிதி அவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதம் முஸ்லிம் தீவிரவாதம்னு சொன்னதுனாலயோ, முஸ்லிம் அமைப்பு அந்த பயங்கரவாதத்தில் ஈடுபட்டதுனாலயோ நீங்க இந்த நிலைமையில இல்லை. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த நிகழ்வுகள் மட்டும் அதுக்கான காரணம் கிடையாது. அல்லுமா என்ற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவன் பாஷா செத்தா இல்லையா, அந்த நேரத்தில் நீங்களா என்ன பண்ணீங்க? அவனுக்கு ராஜ மரியாதை கொடுத்தீங்க. சத்தவன் தீவிரவாதி, அப்பாவி பொதுமக்களை கொன்ன பயங்கரவாதி. அவனை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணீங்க? அவன் சவ ஊர்வலத்தை நீங்க எப்படி நடத்துனீங்க? இந்துக்கள் எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகள், கிறிஸ்துவர்கள் எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகள், நாங்களாம் சகோதரனா இருக்கோம், சகோதரிகளாக பழகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்களே, அப்படி உங்க கூட பழகினவங்களா தான் அந்த அல்லுமா பயங்கரவாத அமைப்பு கொண்டு இருக்கு. அவனுங்களை நீங்க ஓரம் கட்டினீங்களா? அவன்லாம் உண்மையான இஸ்லாமியனே கிடையாதுன்னு சொல்லி அவனை நீங்க விலக்கி வச்சிங்களா? அவன் செத்ததுக்கு நீங்க ஊர்வலம் போறீங்க, ராஜ மரியாதை கொடுக்குறீங்க. ராஜ மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவன் என்ன அவ்வளோ பெரிய புனிதனா? கொலகாரன், பயங்கரவாதி, குண்டு வச்சு கொன்னவன். அவனை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணீங்க? நீங்க அவனுக்கு ராஜ மரியாதை கொடுக்குறீங்க. அதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? இத மாதிரியான நிகழ்வுகள் தமிழகத்தில் மட்டும்தான், இந்த பயங்கரவாதி பாஷாக்கு மட்டும்தான் நடந்திருக்குன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இப்பேற்பட்ட விவகாரங்களானது நடந்திருக்கு. இந்தியாலேயே எடுத்துக்கோங்க. யாக்கூப் மேனன் ஒருத்தன், அஜ்மல் கசாப் பாகிஸ்தான்ல இருந்து வந்து இங்க பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டான். இவனுங்களுக்கும் இவங்க இதே மாதிரியான ராஜ மரியாதையை தான் கொடுத்தாங்க. அப்துல் கசாப்பை தூக்குல போடக்கூடாதுன்னு சொல்லி 200க்கும் மேற்பட்ட பிரபலங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. மெர்சி பெட்டிஷன்ல கையெழுத்து போட்டிருக்காங்க அவனை தூக்குல போடக்கூடாதுன்னு சொல்லி. இதெல்லாம் பார்க்குற மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்த உங்களை எப்படி உங்களை அணுகுவாங்க? உங்களை சகோதரனாகவோ ஒரு நல்ல நெய்பர்ஹுட்டாவோ உங்களை பார்ப்பாங்களா? அந்த மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏன்டா குண்டு வச்சு அப்பாவி பொதுமக்களை கொன்னு இருக்கான், அவன் பயங்கரவாதி, அவனுக்கு இப்படி ராஜ மரியாதை கொடுக்குறீங்களே, அவனை தலைவனா புகழ்றீங்களே, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, அவனை புனிதன் மாதிரி ட்ரீட் பண்றீங்களே, அவன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொன்னு இருக்கான்டா, அவனை ஏன்டா நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இப்படிலாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறவங்களை எப்படி அந்த மக்கள் சகோதரனாக சகோதரியாக பார்ப்பாங்க சொல்லுங்க? நான் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த திமுக, காங்கிரஸ் இவங்களா மட்டும்தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகளையும் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாத
தேசியவாதம் பேசக்கூடிய இஸ்லாமியர்களையும் ஒன்னா பாக்குறாங்க, தீவிரவாதிகளையும் சாதாரண மக்களையும் இவங்க ஒன்னா சேர்த்து எல்லாருமே இஸ்லாமியர்களா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். வெறும் இது திமுக காங்கிரஸ் மட்டும் தான் செய்து நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பார்த்தா இஸ்லாமிய தலைவர்களே அப்படிதான் இருக்காங்க. முஸ்தபா சார், நீங்க அந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு பண்ணது தப்பு, அவனுங்க பண்ணதுனால நாங்க இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த திமுக காரங்க இஸ்லாமிய தீவிரவாதம் முஸ்லீம் பயங்கரவாதம் சொன்னாங்கன்னா நாங்க இன்னும் பாதிக்கப்படுவோம். ஆல்ரெடி எங்களை எல்லாருமே ஒதுக்குறாங்க, எங்களை ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது திமுக இப்படிலாம் செய்யலாமா? செய்யறது தப்பு தானே. யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக நீங்க எங்களையும் குறை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நீங்க பேசியிருக்கணும். நீங்க அப்படி பேசுனீங்களா? சொல்லுங்க, நீங்க அப்படி பேசியிருக்கீங்களா? இது இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடியாச்சும் பேசியிருக்கீங்களா? முஸ்தபா மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய கட்சியெல்லாம் இருக்கு, அவங்களாம் என்னைக்காச்சும் நானும் பாக்குறேன் இந்த கோவை குண்டுவெடிப்பு அந்த நிகழ்வு தவறு, இந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு அல்லுவா அமைப்பு அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு யாராச்சும் ஒருத்தர் பேசுவாங்கன்னு பாக்குறேன். இல்ல, ஒருத்தரும் பேசல. எல்லாருமே வக்காலத்து தான் வாங்குறாங்க, ரிஃபண்ட் தான் பண்றாங்க, அவங்க பண்ணது தவறே கிடையாதுன்ற மாதிரி தான் பேசுறாங்க. எப்படி சார் உங்களால் இப்படிலாம் இருக்க முடியுது? பல அப்பாவி பொதுமக்களை கொடூரமான முறையில் கொண்ட பயங்கரவாதிகளுக்கு நீங்க வக்காலத்து வாங்கினீங்கன்னா எப்படி மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க? அதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? எங்களை ஒதுக்குறாங்க, எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு மட்டும் சொல்றீங்களா? ஏன் பாக்குறாங்க? கருணாநிதி அவர்கள் தீவிரவாதி, முஸ்லிம் தீவிரவாதின்னு சொன்னதுனால மட்டும் கிடையாது. அந்த குண்டு வெடிப்பு நடந்தது இல்லையா, அது மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கு அப்புறமா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த தீவிரவாதிகள் செய்த காரியத்தை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அவங்கள புனிதர்களா நீங்க பார்த்திருக்கீங்க, ராஜ மரியாதை கொடுக்குறீங்க. இதுதான் முக்கியமான காரணம். கருணாநிதி அவர்களோ அந்த குண்டு வெடிப்போ மட்டும் காரணம் கிடையாது, முக்கியமான மூல காரணம் இதுதான். மக்கள் ஏன் இப்படிப்பட்ட பேச்சாளர்களை பார்த்து பயப்படுறாங்க, உங்களெல்லாம் ஓரம் கட்டுறாங்கன்னா ரீசன் இதுதான். நீங்க சப்போர்ட் பண்ற நபர் யாரு? ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஹூதிஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவனுங்க நம்ம நாட்டுக்குள்ள அடிக்கிறானுங்க, நாம அவனுங்களுக்கு பதிலடி கொடுத்தா பதிலடி கொடுக்க கூடாதுன்னு நிக்கிறானுங்க. இப்படிலாம் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? மக்கள் மாறுவதற்கு தயாராக இருக்காங்க, ஆனா உங்களை மாதிரியானவர்கள் மாறுறதுக்கு தயாரா இல்லை. நீங்க இன்னமும் அந்த அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட அரசியல் பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க? இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்க பதிவு செய்ய ஆசைப்படுறேன். திரு முஸ்தபா அவர்கள் திமுகவை விட தாவேகா தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. திமுகவால தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், திமுக அதாவது இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுறாங்க, திமுகவால தான் முஸ்லிம் சமூகம் இவ்வளவு வருஷமா துன்பத்திலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் திரு முஸ்தபா அவர்கள் அங்க கொண்டு வராரு. அப்படிப்பட்ட ஒரு வாதத்தை தான் அங்க கொண்டு வராரு. திமுக மட்டும் கிடையாது, இப்போ நீங்க ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய தாவேகாவும் அப்படித்தானே பண்ணுது. தாவேகா வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அமைச்சரவை பதவியை உருவாக்குனதுக்கு அமைச்சரவையை கிரியேட் பண்ணும்பொழுது அதுல முதல் ஆளாக இருந்தது முஸ்தபா. முஸ்தபாவுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் கிடைக்கல, கொடுக்கல, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திமுகவை குறை சொல்ற முஸ்தபா இங்க தாவேகாவும் சொல்ல வேண்டியதுதானே. தாவேகா என்ன பண்ணிருக்குது? திமுக பண்ணதையே தானே பண்ணிருக்குது. அதுக்கு பின்னாடி 1008 காரணங்கள் இருக்கலாம். அவர் உதயநிதிக்கு ஆதரவாக பேசினாரு, சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசினாரு, அப்புறம் மாத்தி பேசினாரு. நமக்கு தேவையில்லை. தாவேகா முஸ்தபாவை அமைச்சராக்குனாங்களா? இல்ல. முஸ்தபாவுடைய வெற்றி சாதாரணமான வெற்றியா? கிடையாது. பிடிஆரை தோக்கடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நபரை தாவேகா அமைச்சர் ஆக்கிருக்கணும் தானே, ஏன் ஆக்கல? இதை பத்திலாம் சார் பேச மாட்டாரு. ஆனா உட்கார்ந்துகிட்டு 98ல நடந்த குண்டு வெடிப்புக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருப்பாரு. குண்டு வெடிப்பு தவறுன்னு பேசினா கூட பரவாயில்ல, தவறுலாம் இவர் பேசல. அந்த பயங்கரவாத அமைப்பு அதை இவர் தப்புன்னு சொல்லல, அவர்கள் செஞ்சது தவறுன்னு ஒரு முறை கூட சொன்னதே கிடையாது. வக்காலத்து வாங்குறாரு. என்ன சொல்றதுனே தெரியல. ஓகே, ஃபைனலா பல பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம், காட்ட போற விஷயம் சத்தியமா சொல்றேன், உங்களுக்குலாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க இப்படிலாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நடந்தது, இது மாதிரி தமிழக சட்டப்பேரவையில் நடந்தது அப்படின்றத நீங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும்.